Hello, Akka, praise the Lord. Anna, praise the Lord. Praise the Lord. Open பண்ணுங்க. Praise the Lord. Praise the Lord, praise the Lord. சரி, டைம் ஆயிடுச்சு. நம்ம we shall start. Pray. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி நாங்கள் மறுபடியுமாய் உடைய பாதத்துல வந்து இந்த செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில வசனங்களை தியானிக்கும்படியாய் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் சுவாமி. எங்கள் கூறுகையை ஆசீர்வதியும். எவ்வளோ பல காரியங்களில காரணங்களில் ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட நீர் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்தவர். எங்களை மன்னித்து தகுதிப்படுத்தி இந்த வேளையில சுவாமி உடைய வசனத்தை தியானிக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபத்தாரோ. இந்த நேரத்தை ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோ சுவாமி. சில காரியங்கள் எங்களுக்கு தெரிந்தவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அதிலும் எங்களுக்கு சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறீர். அதை திரும்பவும் எங்களுக்கு சொல்லுகிறீர். அப்படியானால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கும் தாரோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீர் எல்லாவற்றிலும் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நேரத்தையும் உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரச்சனத்தினாலும் தடைகளை மாற்றி வரவேண்டிய மக்களை சீக்கிரமாய் அழைத்து வந்து ஆண்டவரே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பெற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you all. Welcome to this study today. We've been doing First Peter, third chapterல கடைசி வசனங்கள். அதை முடித்து 4வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த கடைசி வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா நோவாவுடைய பேழையை பற்றி பார்க்கிறோம். அந்த பேழையிலே சிலராகிய அப்படின்னு இங்க கொடுத்துருக்கு. நமக்கு தெரியும் அந்த பேழையில அவருடைய குடும்பத்தினர் இல்லையா, 8 பேர் மாத்திரம். அந்த சிலராய் இருக்கிற அந்த 8 பேர் வேற யாரும் இல்ல, அவங்க குடும்பத்தினர். அவருடைய மனைவி, அவருடைய 3 பையன்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், இப்படியாக 8 பேராக அங்க நாம பார்க்கிறோம். அந்த 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அன்றைய ஃப்ளட் சிச்சுவேஷனை நமக்கு நல்லா தெரியும். பயங்கரமான ஒரு சூழ்நிலையில பாவ நிலைமையில இருந்த உலகம், அந்த பூமியை கர்த்தர் கண்டு மிகவும் வேதனைப்பட்டு மனஸ்தாபப்பட்டு மனிதனை படைத்ததற்காகவும் அதிகமாய் வேதனைப்பட்டார். ஏன்னு சொன்னா அவங்களுடைய யோசனைகள் எல்லாமே பொல்லாப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் அறிந்து அவர்களை நான் அழிக்கவே அழிப்பேன் என்று நோவாவிடம் அதை தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த அளவுக்கு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவனாய் நோவா இருந்தார். இன்றைக்கும் அப்படிதான் ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருக்கார். நம்மையும் அந்த விதத்துலதான் அவருடைய பாரத்தை நமக்கு நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள, அவருக்காய் அவரோடு கூட நாமும் சேர்ந்து பாரப்பட, அவருடைய ராஜ்யத்தை கட்ட இன்றும் ஒரு மனுஷனை தேடுகிற தேவனாய் இருக்கிறார். அது ஒரே ஒரு மனுஷனா இருந்தாலும் அவர் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நோவா வாழ்க்கையில நாம் அப்படிதான் பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்க, அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது.
போன ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்ஐ ஆர்டர்ல ஒன் பேப்டிசம், ஒன் பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஒன் காட் அப்படின்னு தான் தலைப்பா இருந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை போயிருப்போம். சிஎஸ்ஐ ஆராதனையா இருந்திருந்தால் அதுதான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல தலைப்பு. இதுல ஹைலி கான்ட்ரவர்ஷியல் டாபிக். ஏன்னா வாட்டர், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், மெத்தட் ஆஃப் பேப்டிசம் அண்ட் பிலீஃப் இன் பேப்டிசம், இதுல எல்லாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நம்ம அதுக்குள்ள இப்ப நம்ம போகிறது இல்லை. நாம் இப்போ எதை கவனிக்க இருக்கிறோம் என்றால், ஒரே ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னது அது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, we were therefore buried with him through baptism into death, so that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. அது தமிழில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 6:4. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். So this is the theology of baptism. This is the belief of baptism. In whatever way, whatever method you do it, this should be the basic doctrine of baptism. சரி, அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது, தீத்துல அப்படி பார்ப்போம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது தீத்துக்கு பவுல் எழுதியிருப்பாரு. சோ இங்க பீத்தர், அதாவது எல்லா அப்போஸ்தலர்களுக்குமே ஒரே போதனையை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா இதுல பவுல் ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து கற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவருக்கு தெளிவான புரிந்து கொள்ளுதல் அந்த சிறு நாட்களிலேயே, கொஞ்ச நாட்கள்ல அவர் தனிமையில இருந்து ஆவியானவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அதனால அது ரெண்டுமே பேரலா இருக்கு. இவர் சொல்வதை போலவே தான் பேதுருவும் சொல்கிறார். பேதுரு ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டவர். ஆனா ரெண்டு பேருமே ஒரே காரியத்தை தான் அநேக விஷயங்கள்ல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சோ இங்கேயும் அதை தான் பார்க்கிறோம். அதான் இவரை பேதுரு என்ன சொல்றாருன்னா, அந்த water is not the one which is going to cleanse us. Water is not the one which is going to save us. But the spiritual reality behind the immersion is we die for our sins and we raise again as Jesus rose for a new life. அதுதான் அங்க அர்த்தம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இப்ப அவர் உயிரோடு எழுந்து அவர் எங்கு இருக்கிறார் அதையும் இங்க பேதுரு மிகவும் தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு அவர் எங்க இருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். வசனத்துல நம்ம இங்க பாக்குறோம், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அங்கதான் அவர் இருந்தார். அங்கிருந்துதான் பூமிக்கு வந்தார். திரும்ப அதே இடத்துக்கு அவர் திரும்ப சென்றிருக்கிறார்.
இப்போ தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இத வந்து ஒரு இந்த காரியத்தை ஒரு பிரதான ஆசாரியன், ஏன்னா யூதர்கள் புரிந்து கொள்ளணும் அல்லது நமக்கே கொஞ்சம் புரிந்து கொள்ளணும்னு சொல்றதுக்கு ஸ்பர்ஜன் எழுதியிருக்கிறாரு. ஒரு ரோல் ஆஃப் பிரதான ஆசாரியன் ஹை பிரீஸ்ட வச்சு சொல்றாரு. ஹை பிரீஸ்ட் என்ன செய்வாரு, வருஷத்திற்கு ஒரு முறை அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்ற யாம் கிப்பூர்ன்ற அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு, அதாவது பாவ நிவாரண பலி செலுத்தும்படியாக அவர் வந்து அந்த திரைக்கு பின்னால போயிடுவார். இப்போ இயேசு கிறிஸ்து இங்க பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு மேலே சென்று விட்டார். கண்களால் நாம் அவரை பார்க்க முடியாது. வெளியிருக்கிற ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற மக்களும் பிரதான ஆசாரியனை பார்க்க முடியாது. ஆனா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அவர் உள்ளே சென்று அங்கு இருப்பது அவர்களுக்கு நல்லது என்று அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் உள்ளே சென்று அங்கே அவர் வந்து இந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அதே வெரி சேம் ஒர்க் ஆஃப் த ஹை priest, what the high priest did in the temple, now Jesus Christ is doing in heaven for us. அதுதான் அங்க பெரிய ஒரு காரியம். நான் பிதாவின் இடத்துல இப்ப போக முடியாத அல்லது பிதாவின் மகிமையை காண முடியாத நிலையில் நான் இருக்கிறபடியினால், ஏன் நான் அப்படி இருக்கிறேன்? என்னுடைய பாவ நிலைமை, பாவ குற்றங்கள். அவர் பரிசுத்தர். வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவானுக்கு கிடைத்த தரிசனத்துல அவர் எப்படி இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். யோவானால் கண்களால் அதை பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக பயங்கரமான ஒரு தோற்றத்துல அவர் இருந்தார். ஸோ அந்த இதை நான் சாதாரணமா we are not able to access God, but we can access always through Jesus Christ. And because he has gone up and he is sitting over there to plead for us. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆறுதலும் ஆகும். அந்த வசனம் அதைத்தான் நமக்கு இன்றைக்கும் நமக்கு அது அழுத்தமாய் சொல்லுகிறது. அடுத்ததா எல்லா படைப்புகளும், ஆல் கிரியேஷன்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்பிரிட்ஸ், ஏஞ்சல்ஸ், பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அடிபணிந்து சேவிக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார். ஸோ அந்த ஒரு அதிகாரத்தின் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அவருக்குத்தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. ஒரு சின்ன உதாரணமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா, ஒரு சின்ன பையன் பட்டம் விட்டு கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பையன்கிட்ட கண்ணுக்கே தெரியல, ரொம்ப உயரத்துக்கு போயிடுச்சு. அந்த பட்டம் இன்னும் அங்கதான் இருக்கு, அது உன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த பையன் என்ன சொல்லுவான், அந்த நூலுல ஐ கேன் ஃபீல் இட் புல் அப்படிங்குவான். அந்த 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 பட்டத்தின் இழுப்பை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதுன்னு சொல்லி. தட் இஸ் இட். அவர் பரலோகத்துல இருந்தாலும் நம்மோடு கூட அந்த தொடர்பிலே தான் இருக்கிறார். அவர் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். அந்த இழுப்பை நாம் உணர்கிறோமா? Just as the boy could feel the pull of the string of the kite, are we able to feel the pull of our Lord from heaven when we pray, when we praise, when we do our normal life, whatever may be the situation, even in dangers, even in the time of suffering? Can you feel the pull of God? Remember, he is holding the thread as you hold the thread. He will pull you. He will keep you in his control. So with that concept, we finish the chapter 3. We move on to chapter 4. இந்த chapter 4ல ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். அதாவது
ஃபர்ஸ்ட் முதல் 5 வசனங்கள் பரிசுத்த வாழ்க்கையை குறித்திருக்கிறது. 7ஆம் வசனம் வந்து ஒரு ஜெபத்தை குறித்த ஒரு சீரியஸ் பிரேயிங். 8ஆம் வசனம் தொடர்ந்து அன்பு கூறுதல். 9லிருந்து 12ஆம் வசனங்கள் ஃபெய்த்ஃபுல் சர்விங். 13லிருந்து 19 சஃபரிங். இது எல்லாமே ஆண்டவருடைய குணாதிசயங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் வாழ்ந்த முறைகள். அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இவைகள் எல்லாம் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த முதல் 5 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஹோலி லிவிங் அப்படின்னா, இப்ப முந்தின அதிகாரத்தை பார்த்தோம். அவர் நமக்காய் மரித்து பரத்தில் ஏறி வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து நம்மோடு கூட தொடர்புடையவராய் இருக்கிறார். இப்படி இருக்க, அந்த விதத்துல இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் நம்ம ஆயுதமா தரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல there is a lot of conflicts, போராட்டங்கள் உண்டு. அதுவும் ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு அவனுடைய மாம்சத்திலேயே போராட்டங்கள் உண்டு. அதற்கு பிறகு வெளிப்புறமாகவும் நிறைய போராட்டங்கள் உண்டு. அப்போ அந்த சமயங்களில் எல்லாம் நம்ம என்ன மாதிரி ஒரு அந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வேண்டிய முதல் ஆயுதம் ஆட்டிடியூட், நம்ம மைண்ட். முதலே நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நம்முடைய ஆட்டிடியூட். அந்த நம்ம மைண்ட் செட்ன்னு சொல்றோமே அது, அந்த மைண்ட் செட், அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருந்தால் அதை நம் ஆயுதமாக தரித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது இருந்தாதான் நம்மால இந்த எதிர்கொள்ளுகிற இந்த போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, 2 அழுத்தத்தை பார்க்கிறோம். அதாவது டைம் ரெஃபரன்ஸ், அதாவது இனி அப்படின்னு இருக்கு, காலம் அப்படின்னு இருக்கு. இல்ல, 2 முக்கியமான அழுத்தத்தை இங்க பார்க்கிறோம் காலத்தை குறித்து. அதோடு கூட ஹோலி லிவிங்கை குறித்தும் மிகவும் அழுத்தமாய் இங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மாம்சத்துல பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், ஃப்ரம் தென்ஸ்போர்த், பின்ன அந்த டில் அன்டில் அப்படின்னு மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி. அனதர் இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தோம்னா சித்தம், தேவனுடைய சித்தம். ஸோ ஹோலி லிவிங் மீன்ஸ், இந்த வசனத்தின்படி dying to self, crucifying flesh, and because of that suffering. டெஃபினட்டா ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல் லைஃப் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்காது. ஏன்னா யூ ஆர் டையிங் டு செல்ஃப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒரு பெரிய பேட்டில். அடுத்தது அதை நீங்க வந்து சிலுவையில் அறைகிறீர்கள். எல்லா பழைய பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சிந்தனைகள், பாவ எழுப்புகள், பாவ உணர்வுகள் அனைத்தையும் நீங்க என்ன செய்றீங்கன்னா சிலுவையில் அறைகிறீர்கள். இது நிமித்தமாய் நிச்சயமாய் நமக்கு போராட்டமும் வேதனைகளும் பாடுகளும் இருக்கும். He reminds us that it is a battle of flesh. இது நம்முடைய மாம்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். When we are saved, our spirit gets regenerated and redeemed, but our flesh gets weakened. நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவியானது உயிர்ப்பிக்கப்படும், நம்முடைய ஆவியானது ரட்சிக்கப்படும், நம்முடைய ஆவியானது
மீட்கப்படும். ஆனால் நம்முடைய சரீரத்துல அந்த போராட்டங்கள், அந்த pulls of the sin in the world, the power of sin in this world will always be there, affecting our flesh. So it still has its carnal desires, its sinful lusts and appetites. So there will be a constant conflict and thereby suffering. ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கும் until we meet our Lord Jesus. அதனாலதான் சொல்லுவாங்க, வசனங்கள் சொல்றது இல்லையா, அவர்கள் இளைப்பாறுதலுக்குள், அவர்கள் இதுவரைக்கும் பாடுபட்டு ஓய்ந்து இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்கள். அங்க வந்து இந்த ஈவன் த பிரசன்ஸ் ஆஃப் சின் இருக்காது. பட் இந்த பூமியில the power of sin will always be there. Even if we have been saved, we are saved and we are forgiven for our the penalty of sin. ஜென்ம சுபாவங்கள், ஜென்ம பாவங்களுக்கு ஆதாமிலிருந்து கொடுக்கப்பட்ட நம்மள வந்திருந்த அந்த பாவ நேச்சருக்கு, அதற்கான தண்டனையிலிருந்து no condemnation, we've been saved. But even the believer lives only in the earth, and the believer is a human being. Definitely the believer will have all the conflicts of sin because of its presence and its power. இந்த உலகத்துல அந்த வல்லமை அதற்கு உண்டு. அந்த பாவ இழுப்புகளை தருகிறது பிசாசு. பிசாசை குறித்து நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோம் வேதத்துல. அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவானவன், அவன் கொலைபாதகன், இப்படியெல்லாம் நம்ம அவனை பற்றி வாசிக்கிறோம். வஞ்சகன், சிங்கத்தை, ஒரு நட்சிக்கிற சிங்கம் எப்படி சுற்றி திரிகிறதோ அதுபோல இவனும் நம்மை வீழ்த்த அவன் சுற்றி திரிகிறவன் என்று பார்க்கிறோம். ஸோ அந்த பாவம் நம்ம சுற்றி சுற்றி இருக்கிறதுனால அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். இது நிமித்தமாய் நமக்கு வேதனை இருக்கும். பட் த கொஸ்டின் இஸ், are we going to gratify those desires of our flesh or suffer those things and live for the will of God? The choice is ours. ஒரு பிலீவருக்கு இப்போ நமக்கு ரெண்டு தெரிந்தெடுப்புகள் உண்டு. ஒன்று, நம்முடைய மாம்சத்தில் எழும்புகிற இவ்விதமான இச்சைகள், இவ்விதமான இச்சைக்குரிய போராட்டங்கள். Now please do not always misunderstand. When I say lusts or fleshy, it is not just always sexual desires. It can also be any other sinful desire, evil thought. It can be a thought. It can be an expression of some anger, something, jealousy, even lies. No sin is big and no sin is small. Sin is a sin. So all these sins are actually, it is born out of our fleshy lusts. And this are we trying to satisfy? Or when we do not yield to this, definitely we will suffer. And when we suffer this, do we accept it as the will of God and live for the will of God? ஏன்னா இதே பேதுருவுல முதலாம் அதிகாரத்துல, முதல் நிருபத்திலே முதலாம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். He declares, God declares that he is a holy God, and only expectation he has toward us is that we should also lead a holy life like him. So that is the only expectation he wants. So what are we going to do? The choice is ours. முதல் ரெண்டு வசனங்களிலேயே பேதுரு அழுத்தமாக இந்த கேள்வியை நமக்கு வைக்கிறார்.
ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது போல, do not let sin reign over your mortal bodies. இந்த பாவத்துக்கு கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அது நம்ம மேல் ஆதிக்கம் செய்துவிடும், ஆளுகை செய்துவிடும். சிந்தனைகள் நமக்கு வேற மாதிரி யோசிக்கவே தெரியாது, அது தவறாகவும் நமக்கு தெரியாது. இதனால் என்னன்னே நம்ம போய்கிட்டே இருப்போம். We will be going deeper and deeper and deeper into this miry clay. Only God can lift us up. அந்த அளவுக்கு நம்ம போய்விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நாம் என்ன பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். We are now believers. மறுபடியும் நம்ம அந்த பழைய வாழ்க்கைக்கு, பழைய இடத்துக்கு திரும்ப கூடாது. இப்படி அடிக்கடி திரும்பி திரும்பி போகிறவன ஒருபோதும் ப்ரோக்ரஸே அவன் வாழ்க்கையில இருக்காது. நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம இப்படியே வழுக்கி சறுக்கிட்டே இருந்தோம்னா காப்பார், நிச்சயம் காப்பார், பட் no progress will be there. So we have to be very careful. ஹீபர்ட் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 4ஆம் வசனம்னு நினைக்கிறேன், பாவத்தை விட்டு ஒளிந்து போவார்கள். அப்போ சீஸ் ஃப்ரம் சின், இட் இஸ் பாசிபிள். அதனால தானே வேதத்துல கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, ஒரு விக்டோரியஸ் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் டெஃபினெட்லி வில் பி அ சஃபரர், விக்டோரியஸ் சஃபரர். பாருங்க, ரெண்டும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு, பேரடைம்ஸ், ரெண்டுமே வித்தியாசம். விக்டரி, சஃபரிங். விக்டரின்னா என்ன, ரிஜாய்சிங் இருக்கணும். விக்டரி ஆன சஃபரிங், இட் கேரிஸ் அ நோட் ஆஃப் ட்ரையம்ஃப். ஒரு வெற்றியின் அடையாளத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். He has effectively broken with a life dominated by sin. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்கிறவனுடைய வாழ்க்கையில பாவத்திற்கு இடமே இல்லை. பாவத்தை அவன் கம்ப்ளீட்டா மேற்கொண்டவனாய் இருப்பான். சம்டைம்ஸ் அந்த இனி பாவமே அவனால செய்யாம இருக்க வாழ்ந்துவிட முடியுமா? முடியும். பாவம் செய்வானா? செய்யலாம், செய்து விடலாம். விரும்பி போய் செய்ய மாட்டான். அந்த பழைய பாவ வாழ்க்கையே அவன் விரும்பி போய் செய்ய மாட்டான். அவனை அறியாம ஏதாவது சம்டைம்ஸ் பாவத்துல விழுவதற்கு வாய்ப்புண்டு. 2ஆம் வசனத்திலேயே இந்த காரியங்கள் முடிந்து விடுகிறது. அதான் 2ஆம் வசனத்திலேயே பின்பகுதியில நம்ம அப்படி பார்க்கிறோம். சரி, 3-4 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா ஒரு பெரிய லிஸ்ட் பார்க்கிறோம். என்னெல்லாம் பழைய பாவ வாழ்க்கைன்னு சொல்றோமே அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். again a time reference. போதும். சென்ற வாழ்நாள் காலத்திலே அது ஒரு டைம், இதோட போதும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிக்கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இதுல 2 விஷயத்த பார்க்கிறோம். ஒண்ணு, அதாவது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து நம்மளுடைய ஓல்டு லைஃப் இதுல இந்த ஒருவேளை இங்க கொடுத்திருக்கிற மாதிரி இல்லாட்டினாலும் எப்படியோ ஒரு பாவ வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி நம்ம பார்த்தோம்னா நம்முடைய தாட் லெவல்லயே நாம செய்கிற அநேக காரியங்கள் அது கொலைக்கு சமமா இருக்கிறது. நான் எங்க கொலை பண்ணேன், கொலைக்கே சமமா இருக்கு, விபசாரத்துக்கு சமமா இருக்கு. சோ விக்கிர ஆராதனைக்கு சமமா இருக்கிறது. when you don't give priority to God, you give importance to something else, or you push God from the center, from your central point or a focus point, that is விக்கிரக ஆராதனை, idolatry. So
According to the New Testament, all these become a grave sin, and it is possible for us also to have committed these sins. We may not have committed it literally, but according to the Beatitudes we see, which God has pronounced, there is every possibility of every one of us having committed some of these sins. அதோடு கூட அது போதும் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. இதை நிறைய நம்ம ஏன் செய்வோம்னு பாத்தீங்கன்னா, பல சமயங்கள்ல விரும்பி செய்ய மாட்டோம், மனுஷரை ப்ளீஸ் பண்றதுக்காக நம்ம செய்வோம். எஸ்பெஷலி when we were young, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஃப்ரெண்ட்ஸை ப்ளீஸ் பண்றதுக்காக, நம்ம இருக்கிற ஆஃபீஸ்ல இருக்கிற பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக, இப்படியெல்லாம் சில காரியங்களை நாம என்ன செய்ய முடியும், செய்துவிட கூடும். அதைத்தான் நாங்க அவர் சொல்றார், நடந்து கொண்டது போதும். இப்போ யூ ஹவ் கம் டு அ நியூ லைஃப் பிகாஸ் யூ ஆர் born again Christian now and you want to follow Christ. அப்படின்னும் போது இந்த துன்மார்க்க உலகிலே நீங்க எச்சரிப்பாய் நீங்க என்ன செய்றீங்க, விலகிடுறீங்க. நீங்க போய் விழுகிறது இல்லை, அவங்க போய் விழுந்து அடிபட்டு எழுந்து வராங்க. ஆனா நீங்க வெளியவே அந்த பிரிமிலேயே நின்றுட்டு போயிடுறீங்க. அப்படி இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இந்த சமயத்துல இதை பார்த்தோன்னா நான் 2 பேருடைய முக்கியமான ஒரு இதை சொல்ல விரும்புறேன். பிகாஸ் தே ஆர் குட் பிலீவர்ஸ் அண்ட் தே ஹவ் கமிட்டட் தேர் லைஃப். 2 பேரும் they were so burdened that these perishing souls should not die. அதனால C.T. ஸ்டட்டுங்கிறவர் அவர் சொல்றாரு, he quotes, I do not want to have my house near a church. நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்ச் கிட்ட இருக்கிறது ரொம்ப பிரியம். ஏன்னா அடிக்கடி நம்ம சபைக்கு போயிட்டு வந்துடலாம், கோவிலுக்கு போறது ஈஸியா இருக்கும். we will get the blessing. But what he says is, I want a house where the hell is near the hell. இந்த மக்கள் ஓடி விழுகிற அப்படி அந்த பாவத்துல உழண்டு சென்று கொண்டிருக்கிற அந்த நரகத்துக்கு வாசல்ல தான் என்னுடைய வீடு இருக்கணும். ஏன்னா I want to pull them from entering in. I want to tell them the good news and pull them from that. அடுத்தது நம்ம ஏமி கார்மைக்கல், அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல அவங்க பார்த்தது காட்சி என்னன்னா, அவங்க ஒரு கிணத்துக்கிட்ட இருக்காங்க, நிறைய மக்கள் ஓடி அந்த கிணத்துல விழுறாங்க. இவங்க அந்த கிணத்துக்கிட்ட நின்று அந்த ஓடி வரவங்களை பிடிச்சு எடுத்து காப்பாத்துறாங்க. both of them had the same evangelical word. நமக்கு எப்படி, எந்த கூட்டத்துல இருக்கோம்? ஓடி போய் விழுகிற கூட்டத்துல இருக்கிறோமா, இல்ல விழுகிறவர்களை இழுக்கிற கூட்டத்துல இருக்கோமா? இனி காலம் செல்லாது. நம்ம ஒருவேளை விழுகிற கூட்டத்துல இருக்க மாட்டோம், ஆனா இதை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. நாமும் தீவிரமாய் செயல்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆகவே இது இந்த உலையிலே விழுகிற பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். எனிவே, இப்ப இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்த மாதிரி ரைட் ஆட்டிடியூட் இஸ் வாட் இஸ் நீடட் இன் தீஸ் டேஸ். faith, belief, everything is there, but to lead a holy practical living, we need a right attitude, the following of Jesus Christ. அதுக்கு 2 முக்கியமான இதை சொல்றாரு. என்னன்னு சொன்னா, no longer should we live in sin and every temptation and sinful impulse. இல்லைன்னு சொல்லவே இல்லை, உங்களுக்கு சின்ஃபுல் இம்பல்ஸ் வராது, there will be no temptation யாருமே சொன்னது கிடையாது, வேதமும் சொல்வதில்லை. வரும், இயேசு கிறிஸ்துவுக்கே வந்தது. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு
அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அதனால all of us will have temptation, but we should reply that no longer I will yield. Yield not to temptation. Yield not to sin. அதுதான் நம்முடைய தாரக மந்திரமாய் இருக்க வேண்டும். We should boldly say no. We should dare to say no. அதுக்கு நல்ல நம்ம ஜெபத்திலையும் வேதத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஆவியானவருடைய நிறைவிலும் இருக்கும்போதுதான் அதை நாம் செய்ய முடியும். அப்ப நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நாம அந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம இருக்க அப்பதான் முடியும். அடுத்ததா we should carefully consider how to live the rest of our time. அதாவது கிருபையாய் இன்னைக்கு சுற்றி சுற்றி பார்க்கிறோம், எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளவு நெருப்புகள், தீ பற்றி எரிகிற நிலைமைகள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், சுனாமிகள், அவலான்சஸ், எல்லாம் all kinds of disasters all around the world and all around us we hear of. ரோட்ல சும்மா நடந்து கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நமக்கு ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் நடத்தி வராரே, இதற்கு நாம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ இன்வெஸ்ட் ஆன் டைம். எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது இதுன்னு எல்ஐசி பாலிசிஸ் நாமே ட்ரை பண்றோம். நமக்கு இங்க நிறைய இதை குறித்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஆனா God wants us to invest on time for His kingdom. So that we should always remember. Yes. When the world looks at us, when we are not willing to enter into temptations, or when when we are not entangled into the snares, தப்பிச்சுக்கும் போது அவங்க உள்ள போகும்போது ரொம்ப உற்சாகமா நம்மளை பார்த்து கேலியா சிரிச்சுட்டு போவாங்க. ஆனா அங்க போய் சிக்கின பிறகு நம்மளை பார்ப்பாங்க, நாம தப்பிச்சிட்டோமே அப்படின்னு பார்த்து நம்மை அவர்கள் இகழ்வார்கள், நம்மை தூஷிப்பார்கள். ஏன் நம்ம பற்றி அவர்கள் தவறாயும் பேசுவார்கள். இதெல்லாமே நடக்கும். அதனாலதான் சஃபரிங் இஸ் அட்டாச்ட் டு இட். இந்த மாதிரி நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய பாடு. இந்த பாட்டுல அவங்களுடைய கேலி, அவங்களுடைய அந்த மாக்கரி, அவங்களுடைய இன்சல்ட்ஸ், இது எல்லாமும் நாம சகிச்சு மேற்கொண்டு வர்றதுங்கிறது அடுத்த பார்ட் ஆஃப் இட். பட் தட் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த மாதிரி சின்ன காரியங்கள் தான். இதை நாம பொறுமையாய் we should endure that suffering. We should be patient in that suffering time. So we are called to live like Christ. இங்க இந்த உலகத்துல மற்றவர்களை போல நாம வாழ்ந்து சந்தோஷமாய் சம்பரமாய் நாம் இருக்கிறது இட்ஸ் a waste of time. It's a waste of time. Time is very precious. போன நிமிடங்கள் திரும்ப நமக்கு கிடைக்காது. We have completed almost 22 days, 21 days in this month, in the new year. திரும்ப நமக்கு வராது. So we must stop being double-minded and start living as zealot Christians. வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அப்படியே அடுத்ததுக்கு வராரு. என்னன்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இப்ப கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொன்னாங்க. அக்கௌண்டபிள்னா யாருக்கு அக்கௌண்டபிள்? Who is he? That is the judge. Who is the judge? Jesus Christ. அவர், ஏன்னா அவருக்கு தான் அந்த அதிகாரத்தை
பிதாவானவர் கொடுத்தார். ஏன்னு சொன்னா அவர்தான் அதற்கான கிரியத்தை செலுத்தினவர். சோ அவருக்கு யாரெல்லாம் அக்கௌண்ட் கொடுக்கணும்? உயிரோடு இருக்கிறவங்களும் கொடுக்கணும், மரித்தவர்களும் கொடுக்கணும். இந்த வசனத்தின்படி அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதற்காக மரித்தோரானவர்கள், முன்பாக மரித்தவர்கள் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம். பிகாஸ் there was no salvation. தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இது ஒரு again another controversial theology. இதாவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைம்ல இருந்தவங்க, why we call it as Old Testament, before Jesus Christ death, crucifixion, all those people who lived before Jesus Christ, after Jesus Christ, they have a totally different concept of salvation. ஏன்னா after Jesus Christ crucifixion, we are all cleansed by his blood, and we are given the assurance that we have no condemnation, and we are redeemed, and we are called as sons of God, and we have the eternal life. We live in heaven. So that is the expectation. All those who reject Christ will go into the Hades. That's the place. இதற்கு ஆதாரம் நம்ம லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஐஸ்வர்யவானை பற்றி வாசிக்கிறோம். அந்த நிலைமை சரியா? அதற்கும் முன்பு இருந்தவர்கள் யார் என்று பார்ப்போமானால், பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். பழைய ஏற்பாட்டுல மேசியாவையும் அவங்க காணவே இல்லை, ஆனா அவங்க நம்பினாங்க. வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்தாங்க. அவங்க தங்க பாவ நிவாரணத்துக்கு பலிகளை செலுத்தி அவர்கள் தங்களுடைய பாவத்தை நிவாரணம் செய்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்ல, ரட்சிப்பு என்கிற ஒரு சிலாக்கியம் இல்லாதிருந்தது. ஆகவே இவர் மரித்த உடனே 3 நாள் அவர் அந்த பாதாளத்திற்கு சென்று அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லி, அது ரட்சிப்புக்கான சுவிசேஷத்துக்காக அங்க போய் பாவ மன்னிப்புக்கான சுவிசேஷத்தை சொல்லல, தான் வந்த நோக்கத்தையும் தான் செய்த பணியையும் அவர்களுக்கு சொல்லி, அங்கிருந்த பரிசுத்தவான்களை அவர் தன்னோடு கூட அழைத்து செல்வதற்கு அவர் அங்கு செய்தார். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இதுதான் அங்க நடந்த ஒரு பெரிய காரியம். ஸோ பிரிசன் அப்படின்னு, காவலில் வைக்கப்பட்ட ஆவிகள் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு இல்லையா? அது என்னன்னு சொன்னா, அங்க அவர் he preached a message of judgment. அதே சமயத்துல he preached a message of salvation to those souls which were in the paradise. பரதீசில் இருந்த ஆத்துமாக்களுக்கு, புதிய ஏற்பாட்டு ஆத்துமாக்களுக்கு அவர் ரட்சிப்பை பற்றி சொல்லி, ஏன்னா அதற்கு முன்பாக மரித்தவர்கள் எல்லாம் அங்க இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை எல்லாம் சொல்லி அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறார். இங்க இந்த இந்த சுவிசேஷத்தை சொல்லுவது ஏதோ அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதாக அல்ல. திஸ் நாட் ஆஃப்டர் டெத் செகண்ட் சான்ஸ். இது எப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூட செத்த பிறகும் கூட அவங்க ரட்சிக்கப்பட முடியும், அவங்களுக்காக நம்ம இங்க உபவாசம் இருந்து அவங்களுக்காக சில இதெல்லாம் செஞ்சோமானா, பரிகாரம் எல்லாம் செய்தோமானால் அவர்கள் பரலோகத்துக்கு வந்துருவாங்கன்னு. இட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்ஸ் dead, because we are in the New Testament period. All that is over in the Old Testament, and even in that he did not preach to give them a second chance. He only saved those who were already in the paradise, and to the others he
explained about his judgment, his finished work. That is what had happened there, the completion of the salvation. Those souls which had rejected on the earth will definitely reject even in the pit. அதைத்தான் நம்ம அந்த 16 அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். பூமியிலேயே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. மோசையை அனுப்புங்க, அவங்கள அனுப்பி எலியாவை அனுப்புங்கன்னா, அவங்க அப்ப இருந்தப்பவே அவங்க ஏற்றுக்கொள்ளல, இப்ப இவங்களெல்லாம் அனுப்புனா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் அர்த்தம் அங்க. ஸோ நோ செகண்ட் சான்சஸ் தேர். அது நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். அதை மரித்தவர்களுக்காய் அப்படி ஜெபிப்பது பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன மனம் திரும்புதல், மன்னிப்பை பெறுதல், ரட்சிக்கப்படுதல் எல்லாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போதே நிறைவேற்றப்பட வேண்டும். மரித்த பிறகு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுனால எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. This we should understand. So with this, I am just concluding this study today. I had no time to prepare the rest. Next coming week, we shall see the remaining verses at a go. So shall we pray? நல்ல பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்க உமக்கு பிரியமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புவது, வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே இறங்குங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னும் எங்களில் காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், அறியாமைகள் இவைகளை எல்லாம் நீக்கி போட்டு நாங்க உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் தெளிவாய் வாழ்ந்துவிட எங்களுக்கு நீர் கற்றுத்தார். எங்களை தாழ்த்தி நாங்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகள், அவங்க குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். வாய் நின்று எங்கள் சொல் பெறுவதற்கு முன்பே எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவர். நாங்க வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர். இந்த வேலையில உடைய கரத்துல நாங்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகள், ஒவ்வொருவருக்கு இருக்கிற மனக்கவலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இறங்கி சுவாமி உடைய வல்லமையை நீர் நடப்பிக்கும்படியாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல நாங்க உங்களுடைய பிள்ளைகளாய் கூடியிருக்கிற இந்த சமயத்துல அப்படியே எங்க தேசத்துக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. திரளான மக்கள் கூடி ஆண்டவரே அந்த இடங்கள்ல அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறிஞ்சிருக்கிறீர் தகப்பனே. அவங்களுடைய கண்கள் எல்லாம் குருடா இருக்கிறதை நீர் அறிஞ்சிருக்கிறீர். எப்படி ஆகிலும் சுவாமி இந்த அறியாமையை நீக்கி உம்முடைய சத்தியம் தேசத்துல அறிவிக்கப்பட, அந்த அந்த கூடுகையில அநேகர் ரட்சிக்கப்பட சுவாமி உம்மை தெரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அந்த ஏமி கார்மைக்கல்ல போல ஆண்டவரே, அந்த சிடி ஸ்டட்ட போல அவங்களுக்கெல்லாம் உம்முடைய பார்வை இருந்துச்சு சுவாமி. நீங்க அப்படி திரளான ஜனங்களை கண்டப்போ சிதறுண்ட ஆடுகளை போல நான் காண்கிறேன், இவங்களுக்கு ஒரு மெய்ப்பன் இல்லையேன்னு சொன்னீங்க. அறுவடை நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சுவாமி எங்களுடைய கண்களும் பார்வைகளும் இருக்க, நாங்களும் அந்த பாரத்தை பெற்றுக்கொள்ள, நாங்க எங்களால் இயன்ற ஜபங்களை ஏறெடுக்க சுவாமி திறப்புல நிற்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கு பிரியமாய் வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். Help us to invest on time. Help us to discipline our time. Help us to schedule our time. Help us not to waste our time, Lord. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் we are accountable என்பதை அறிந்து எங்களை நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Annie. Thank you, everyone. God bless you. Thank you, ma'am. Thank you. God bless you. God bless you. Tata Kadame Brinda, பதினாலா அவளுக்கு உடம்பு சரியில்லை மேம். ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி. யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு. We will pray for her. Okay.
Okay, thank you, ma'am. Tell her that we are praying for her. Okay. Sure. Okay. Thank you. God bless. Thank you, Annie. Thank you. God bless. Thank you, Rani. Thank you. இன்னும் என்ன ஒரு கார்டனுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க? யாரோ போட்டு கொடுத்தாங்க அந்த கார்டனை பின்னாடி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டோர் அடைச்சு கிடச்சு எல்லாம் பண்ணணும். அதனால ஒரு கார்டன் பின்னாடி, பெர்மனன்ட் கார்டன். நைஸ் ஓ நைஸ். சரி சரி. வெறும் நல்லா இருக்கியா? போயிட்டா? நல்லா இருக்கேன். சரி சரி சரி. ஓ இங்க இருக்கியா? ஐயோ இங்க பார்த்தா இங்க வந்துடுறீங்க. இங்க வந்தாங்க. நீ இங்க இருந்தேன்னு பார்த்து இங்க பாக்குறேன், நீ இங்க ஓடி வந்துட்ட. வெரி குட். எங்க ரொம்ப வந்துட்டேன்? மெலிஞ்சு தெரியுறீங்கக்கா. யாரு? நீங்க வரோக்கா? நானா? ஆ. இதுவோ நான் குண்டாகி போயிருக்கேன். அப்படியா? குண்டா இருக்கேன் சின்னி. இன்னைக்கு இந்த இது கிளார் அடிக்குதுல்ல, உங்களுக்கு சரியா ஓ. இல்ல தெரியல இல்ல பாக்குறேன். இல்ல இல்ல அப்ப முந்தி கொஞ்சம் கிறிஸ்மஸ் டைம் பார்த்ததுக்கு இப்ப அழைச்சுதான் இருக்கேன். ஆ. அழைச்சிட்டேன். உங்களுக்கு ஏய், காஃப் இந்த- இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ. தொண்டை பிடிச்சுக்கிட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு. பார்க்கணும். ஓகே, பாய். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. God bless you. Thank you, thank you. Bye. Bye, bye. Bye.